ஹாய், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பார்க்க போகிறது நியூமரிக்கல் மெத்தட். அப்போ நியூமரிக்கல் மெத்தட் அப்படின்றது என்ன சொல்லும் அப்படின்னாக்க, அதாவது ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்கும், அது என்ன பண்ணுவோம், நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். சரியா? இல்லைன்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதனுடைய டிஃப்ரென்ஸு ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அதில் லெக்ராஞ்ச்ன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுறாரு. இன்டர்போலேஷன் அப்படின்னாக்கா, இடையில ஏதாவது ஒரு நம்பர் மிஸ்ஸிங் இருக்கும், அந்த நம்பர் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது. சரியா? அதை வச்சு நம்ம அந்த மிஸ்ஸிங் நம்பரை ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? இங்கே பார்க்க போகிறது இதெல்லாம் கொடுத்துக்கிறது x0, x1 அப் டு xn, இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டு. சரியா? அதே மாதிரி y1 y2 அப் டு yn வரைக்கும் என்ன சொல்லும், நமக்கு அதனுடைய என்ட்ரிஸ் வேல்யூஸாக இருக்கும். ஹெச்ன்றது லென்த். சரியா? அப்போ எத்தனை இன்டர்வல் ஈக்குவல் ஸ்பேஸாக பிரிக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, ஒரு 10 வருஷத்துக்கு இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு பாப்புலேஷன் கால்குலேட் பண்ணுறோம். சரியா? இடையில ஒரு நம்பரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அது ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நியூமரிக்கல் மெத்தட்ஸை வச்சு அப்ராக்சிமேட்டாக அதனுடைய மக்கள் தொகையை நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நியூமரிக்கல் மெத்தடில் ஃபைனட் டிஃபரன்ஸ்ன்றது என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாலினாமியல் யூஸ் பண்ணி ஃபைனட் டிஃபரன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் த ஆப்ரேஷன், 2 ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும். சரியா? இப்படி போட்டால் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், டெல்டான்னு சொல்லுவோம். டெல்டா. இதை எப்படி ஆப்போசிட்ல போட்டா நெப்லான்னு சொல்லுவோம். இதனுடைய ரிலேஷன் என்ன இருக்கு, ரெண்டுத்தோடைய தொடர்பு என்ன இருக்குன்னு பார்க்குவோம். சரியா? அடுத்தது மிஸ்ஸிங் டேர்ம். அந்த லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன்ல 2 மெத்தட் வச்சு சால்வ் பண்றோம். ஒன்று அல்ஜிப்ரிக் மெத்தடு, இன்னொன்று கிராஃபிக்கல் மெத்தடு. அதுல இன்டர்போலேஷன் பிட்வீன் இருக்கிற நம்பர் எப்படி நம்ம ஃபைன் பண்றது. சரியா? அதில் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 டேபிள் யூஸ் பண்றோம். ஒன்று ஃபார்வர்ட் டேபிள், இன்னொன்று பேக்வர்ட் டேபிள். ஓகேவா? அப்போ ஃபார்வர்ட் டேபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன், அப்போ டெல் அப்படின்றது டிஃபரன்ஸ் மென்ஷன் பண்றது. அப்போ டெல் ஒய் ஈக்குவல் டு yn பிளஸ் 1 மைனஸ் yn. என்னோட வேல்யூ எப்படி இருக்கும், 0 1 2 3 போயிட்டு இருக்கும். அப்போ டெல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னாக்க, எஃப் ஆஃப் எக்ஸில் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், டெல்னு சொல்லுவோம். அப்போ டெல் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னாக்கா சம் டிஸ்டன்ஸ், அதாவது சம் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்பேஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச்ன்னு ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாக்க நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்ம டிஃபரன்ஸ், அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய டிஃபரன்ஸ். அப்போ ஃபார்வர்ட் டேபிள் ஃபார் ஒய்யில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய்ஏ, அடுத்தது டெல் ஒய்ஏ, டெல் ஸ்கொயர் ஒய், டெல் கியூப் ஒய்ஏ, டெல் பவர் 4 ஒய், டெல் பவர் 5 ஒய்ன்னு இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவோம், x0 x1 x2 x3 x4 x5 சொல்லுவோம். அதே மாதிரி y0 y1 y2 y3 y4 y5 இருக்கும். டெல் டிஃபரன்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுவோம், நமக்கு y0லேருந்து y1 மைனஸ் பண்ணுவோம். சரியா? y0லேருந்து y1 மைனஸ் பண்ணி எழுதுவோம். அதே மாதிரி o1 மைனஸ் பண்ணி எழுதுவோம். டெல் y0 டிஃபரன்ஸ் ஆஃப் y0 இருக்கிற டிஃபரன்ஸு, டெல் y1 டெல் y2 டெல் y3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணுவோம், நமக்கு எழுதிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க, y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இயர்ஸாக எடுத்துக்கிறோம். 2000 2005 2010 2015 அப் டு போயிட்டே இருக்கும். என்ன பண்ணுறோம், இது x0 டு x1 x2 x3 அப் டு xn வரைக்கும் போகும். ஓகேவா? இது இயர்னு எடுக்கிறோம். அதே மாதிரி மக்கள் தொகை பாப்புலேஷன் என்ன பண்ணுறோம், இன் க்ரோஸில். ஃபஸ்ட்டு y0 86 க்ரோஸும் 100 க்ரோஸு, y1 y2 110 y3 126 அப் டு போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக பாப்புலேஷன் நம்ம என்ன ஆகுது, குறையாதுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளுக்கு, 5 இயர்ஸு, இங்கே 5 இயர்ஸு, இங்கே 5 இயர்ஸு. அப்போ ஈக்குவல் என்ன சொல்லுவோம், ஈக்குவல் இன்டர்வல் இருக்குது. ஈக்குவல் இன்டர்வல் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும், இங்கே 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, 5 இயர்ஸ் 5 இயர்ஸு
அப்படின்னு கரெக்டாக இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது இடையில ஒரு நம்பர் விட்டுறாங்க. இந்த வேல்யூ அதாவது என்ன சொல்லுவோம், 2010 வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அது என்ன பண்ணும், நமக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அப்ராக்சிமேஷனை நம்ம சொல்ல முடியும். சரியா? இது டெல்டா நெப்லா ரெண்டு யூஸ் பண்ண போகிறோம். அதனுடைய ரிலேஷன்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது மேத்தமெட்டிக்கல் இன்டர்போலேஷன். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷன் அப்படின்னா இடைச்சொருகள்னு சொல்லுவோம். அது ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், இல்லைனா அல்ஜிப்ரிக் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்போது ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க அப்படின்னாக்கா நம்ம 10th கூட படிச்சிருக்கோம். ஒன்று டேபிளர் ஃபார்ம் வச்சு சால்வ் பண்ணலாம், இல்லைனா கிராஃபிக்கல் மெத்தட் வச்சு பாயிண்ட் குறித்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? கிராஃபிக்கல் மெத்தடில் பாயிண்ட் குறித்து சால்வ் பண்ணலாம், இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணி, சரியா, டொமைனு கோடொமைன்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணியும் ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனுடைய ஃபைனட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், ஃபார்வர்டு டேபிள் இருக்கும், பேக்வேர்டு டேபிள் எப்படி இருக்கும், அந்த ரெண்டு டேபிளுக்கூட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும். சரியா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்க, ஃபார்வர்டு டேபிள் இருக்கும்போது என்ன இருக்குது, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ டெல் y1, இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம், டெல் y1 சொல்லுவோம். y2லேருந்து y3 மைனஸ் பண்ணுறோம், டெல் y2. y3லேருந்து y4 மைனஸ் பண்ணுறோம், டெல் y3ன்னு வரும். ஓகேவா? இதெல்லாம் செஞ்சுட்டே போகும். ஃபார்வர்டு அப்படிங்கும்போது என்ன பண்ணும், நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ y0ஓட வேல்யூ டெல் y0, டெல் ஸ்கொயர் y0, டெல் கியூபு y0, டெல் பவர் 4 y0, டெல் பவர் 5 y0 இருக்கும் ஃபார்வேர்டில். சப்போஸ் பேக்வேர்டு அப்படி இருக்குது அப்படின்னாக்கா, பேக்வேர்டில் இருக்கும்போது என்ன பண்ணும், நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ y5, டெல் y4, டெல் ஸ்கொயர் y3. ஓகேவா? பேக்வேர்டில் இங்கே இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் அப்படிங்கும்போது x0, x1, xn வரைக்கும், y0, yn வரைக்கும். ஓகேவா? நெப்லா அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பேக்வேர்டு டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் என்ன, நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்லேருந்து என்ன பண்ணணும், நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸை மைனஸ் பண்ணணும். பேக்வேர்டு அப்படிங்கும்போது என்ன இருக்கும், நமக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்சை மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அதனுடைய டேபிள் எப்படி இருக்கும் பாருங்க, x0. அப்போது என்ன இருக்கும் பாருங்க, நம்மளுக்கு இதுலேருந்து y1லேருந்து y0 மைனஸ் பண்ணுறோம். அப்போ நெப்லா y1, y2லேருந்து y1 மைனஸ் பண்ணுறோம். அப்போ நெப்லா y2, y3லேருந்து y2, அப்போ நெப்லா y3, y4லேருந்து y3, அப்போ நெப்லா y4 வரும். இது ஆப்போசிட்டில் வரும். ஓகேவா? ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், நம்மளுக்கு இதனுடைய ஆப்போசிட்டில் வரும். ஓகேவா? அப்போது நெப்லா y2 மைனஸ் நெப்லா y1 அப்படின்னாக்கா நெப்லா ஸ்கொயரு y2ன்னு வரும். சரியா? அப்படியே ரிவர்ஸில் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஃபார்வேர்டு அப்படின் போது என்ன இருக்கும், y2லேருந்து y0லேருந்து y1ம், பேக்வேர்டுன் போது y1லேருந்து y0 மைனஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய டேபிள் வேல்யூ இங்கே லாஸ்ட் இருக்க வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணணும், நமக்கு எடுத்து அதனுடைய வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா?